எவ்வளவு அழகான வாழ்க்கை இது. உங்களது வாழ்க்கை பயணமே உதாரணம். இருவரின் வாழ்க்கை பயணம் எவ்வளவு அன்பான வாழ்க்கை பயணம். எவ்வளவு அனுசரித்தாள், எவ்வளவு விட்டுக் கொடுத்தாள், எவ்வளவு எவ்வளவு உங்களுக்கு போராட்டம். விட்டுக் கொடுக்காத தன்மை ஒருவருக்கொருவர் இன்றும் அன்புள்ளது. இதுதான் அழகான உதாரணம். புதுமை பெற்ற வாழ்க்கை. 60வது திருமணம் செய்யலாமா? 60 70 செய்யலாமா? வீண் செலவு. 4 பேருக்கு தர்மம் செய்யுங்கள். ஆம், செய்தாக வேண்டும். இந்த வருடம் செய்யுங்கள். முன் உதாரணமாக கோரி செய்யுங்கள். 60வது திருமணம் எதற்கு என்றால் அந்யோன்யமாக உள்ளார்கள். இதை பார்த்து நீங்களும் வாருங்கள். வீண் செலவார்கள். இதற்குத்தான் இதை செய்ய சொல்கிறார்கள். அதை பார்த்து மற்றவர்கள் உணர்வார்கள். அந்யோன்யத்தை கண்டு அவர்கள் நாமும் இப்படி இருக்க வேண்டும். அதற்கு தனரை செய்கிறார்கள். உங்களை கண்டு அவர்களுக்கும் ஒரு லட்சியம் வரும். நாமும் முதுமையானால் இவர்கள் போல் இருக்க வேண்டும். மக்கள் அப்படி சொல்ல வாழ வேண்டும். மனம்புரி கடிகை 2.5 எனும் ஓர் வரையுள்ளதாதலால் மகனே எனம் புரிந்துழலே சமுளம் ஆதிய செய்தெழுமங்கரம் புனைந்தே குலம் புரிந்தமது மகன் எனும் குறிப்பை கோலத்தால் காட்டுக எனவே குலம் புரிந்தமது மகன் எனும் குறிப்பை கோலத்தால் காட்டுக எனவே மனம்புரி மணிமா மன்றில் தந்தை வாய் மலர்ந்தருளின மகிழ்ந்தே அன்புடை மகனே மெய்யருள் திருவை அண்டர்கள் வியப்புற நிலக்கே இன்புடை உரிமை மனம் புரிவிப்பார் 2.5 கடிகையில் விரைந்தே துன்புடையவைகள் முழுவதும் தவிர்ந்தே சேர்நன் மனக்கோலம் பொன்புடை விளங்க உனைந்து கொள்கின்றார் பொதுநடம் புரிகின்றார் மகனே உலகெல்லாம் கழிக்க மெய்யருள் திருவினை நினைக்கே
அருள்மொழி திருவை கடிகை ஓர் இரண்டரை அதனில் ஒளிப்பிலாதுலகம் முழுவதும் அறிய உனக்கு நன்மனம் புரிவிப்பார் அழிப்புறு மகிழ்வார் மங்கள கோலம் அழிவெற புனைகனி விரைந்தே வெளிப்பட உரைத்தார் என்ற நற்மன்றில் விளங்குவை பொருள் இறையவரே கலங்கிடேல் மகனே அருள் ஒளி திருவை களிப்பட மனம் புரிவிப்பார் விலங்கிடேல் வீணில் போது போக்காமல் விரைந்து மங்கள கோலம் நலங்கொள புனைந்து மகிழ்கையும் உலகர் நவிலுமா உலகவர் பிறரும் இளங்கனின் மனமே ஏற்றுவர் என்றார் இயலுற சேற்றவை அவரே ஐயுரேல் இது நம் ஆனை நம் மகனே அருள்மொழி திருவை நிந்தனக்கே மெய்யுறு மகிழ்வார் மனம் புரிவிப்பாம் விரைந்திரண்டரை கடி கையிலே கையரவணைக்கும் கவிந்திருமிகவும் களிப்பொடு மங்கள கோலம் தூங்கலை மகனே எழுகனி விரைந்தே தூய நீராடுக துணிந்தே பாங்குர ஓங்கு மங்கள கோலம் பண்பொடு புனைந்துகொள் கடிகை இங்கிரண்டரையில் அருள் ஒளி திருவை எழிலுற மனம் புரிவிப்பாம் இங்கிரண்டரையில் அருள் ஒளி திருவை எழிலுற மனம் புரிவிப்பாம் எங்களை இது நம் மாலைகார் என்றார் என் மணி மன்றிரையவரே மயங்கிடல் மகனே அருள் ஒளி திருவை மனம் புரிவிக்கின்றாம் இதுவே மயங்கிடல் அருள மாலைகார் நீனன் மங்கள கோலமே விளங்க இயங்கோள புனைவி இரண்டரை கடிகை எல்லையுள் என்று வாய் மலர்ந்தார் இயங்கோள புனைவி இரண்டரை கடிகை எல்லையுள் என்று வாய் மலர்ந்தார் சைங்கொள எனக்கே தன்ன முதலித்த தந்தைய சிற்சமயவரே அவங்க பாருங்களா வணக்கம் மூணு முடியுங்க கை
இன்னும் கொஞ்சம் சோளத்தை போட்டு குச்சிலாம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் சோப்பு தக 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 சூடு போட்டு நீங்கள் அண்டி கை பிடிச்சிருங்க. நெருப்பு சும்மா கை பிடிச்சிருங்க. அப்படியே போட்டு அப்படியே போட்டு நெய் ಅಲ್ಲ ವಿಮಲ ಪ್ರಭಾ ಎರಡು பிள்ளைங்க வா விஷால் விஷால் இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஏற்றம் தாழ்வு ஆனால் ஒரு படி உயர்ந்து அவர்கள் என்னை தன் சுமந்திருந்தார். இரண்டாவது பயணம் தொடக்கம் சஞ்சலங்கள் இல்லாமல் வாழ்வதற்கு சஞ்சலங்களில் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதை கவனித்து வாழ்வதை நீங்கள் வாழ்வீர்கள். இவர்கள் இருவரது வாழ்க்கையை கண்டு நீ அஞ்சாமல் வாழ. மூன்று தலைமுறைகளாக சேர்ந்து நான்காவது தலைமுறைகளும் வாழ்கிறது. பயணத்தின் முதல் 2, 3, 4 வரை இது மனிதர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை. அதை நீங்கள் எவ்வாறு படிப்பினை கொண்டு வாழ்கிறீர்கள் என்பதுதான் நீங்கள் கற்றுக்கொள்ளும் பாடம், அனுபவம். அதை இவர்கள் கற்றுக்கொண்டார். நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அதை உணர்ந்து கற்றுக்கொள்ள நீயும் கற்க வேண்டும்.
தாத்தா விபூதி வா நான் தோல் ஊற்றிட்டேன். முட்டை தோல் ஊற்றிட்டேன். முட்டை இருக்குமா? முட்டு 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 முட்டை நாளை வாங்க எல்லாரும் வாங்க. எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அதாவது நான் இருக்க வேண்டும் என்று எண்ணி இல்லைப்பா சாமி வாங்க 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 மனிதர்களின் ஆமாம் மகிழ்ச்சி எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கட்டும் சரி வாங்க எல்லாரும் ஆசீர்வாதம் ஏகனம் அம்மாக்கு ஒரு பெஞ்ச் கொடுமா கிளம்புச்சு அம்மா அம்மா வாங்க 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 சரி அப்பா வெயிட் பண்ணுறாருக்கா